இந்த பிரச்சனையில இருந்து உனக்கு உதவ பாளையத்தம்மனே வந்திருக்கா. இவ உனக்கு உறுதுணையா இருந்து 2 தோஷத்துக்கு உண்டான பரிகாரத்தை எல்லாம் பண்ண வச்சிடுவா. ஆத்தாலே உன் கூட இருக்கும்போது நீ ஏன் கவலைப்படுற? நம்பிக்கையா இரு. நீ ஒன்னும் கவலைப்படாதம்மா, நான் உன் கூடவே இருக்கேன். ஆத்தா உன் கூடயே இருப்பா. ரொம்ப நன்றிமா. இது வரைக்கும் அம்மாக்கு ஒரு தோஷம்தான் வந்து பாடா படுத்திட்டு இருந்துச்சு. ஆனா இந்த தடவை 2 தோஷம் ஒரே நேரத்துல வரப்போது பட்டமாக்கா. என்ன சொல்ற பார்வதி? ஆமாக்கா, அம்மாவுக்கு சுக்கிர தோஷமும் ராகு தோஷமும் அடுத்தடுத்து வரப்போதான். ஐயோ பார்வதி, ராகு தோஷம் வரவே கூடாதுன்னு சொல்லுவாங்களே. அம்மாவோட நல்ல மனசுக்கு எந்த தோஷமும் வரக்கூடாது. ஆனா இப்ப என்ன பண்றது, வந்துருச்சே. சுக்கிர தோஷத்தால வீட்ல இருக்கிற பெண்கள் மூலமா பிரச்சனை வருமா, ராகு தோஷத்தினால வேலை பார்க்கிற ஊழியர்கள்னால பிரச்சனை வருமா. ஐயோ பார்வதி, இந்த பிரச்சனையை நீ எப்படி சரி பண்ண போற? அக்கா, நீங்க இந்த விஷயத்த எப்படியாவது மாமா கிட்ட சொல்லுங்க. மாமா எப்படியாவது இந்த பிரச்சனையெல்லாம் வராம தடுத்துருவாரு. நானா பார்வதி? ஆமாக்கா. பார்வதி, நான் என்னன்னு போய் பெரிய தம்பி கிட்ட சொல்றது? அக்கா யோசிக்காதீங்க, மாமா கிட்ட போய் சொல்லுங்க. அக்கா என்னாச்சு? சரி பார்வதி. சரிக்கா. இந்த ஃபாரின் கான்ட்ராக்ட் நந்தினி மேடத்துக்கு கிடைக்காம நம்ம கம்பெனி கிடைச்சிருக்கு. இத சக்சஸ் பண்ண கூடாதுன்னு தான் நந்தினி மேடம் யூனியன் லீடரை வச்சு காய் நகர்த்துறாங்க. நல்லா நகர்த்தட்டும். நேத்து நைட் நடந்த சம்பவம் இதை கன்ஃபார்ம் பண்ணுச்சு மேடம். மேடம், அவங்க ஸ்ட்ரைக் பண்ணி நம்ம ஆர்டரை முடிச்சு கொடுக்க முடியாம கெட்ட பேர் வாங்குறதுக்கு பதிலா ஆரம்பத்திலேயே அந்த ஃபாரின் ஆர்டரை கேன்சல் பண்றது எனக்கு நல்லதுன்னு தோணுது மேடம். நோ, இந்த ஆதிக்கடவூர் அகிலாண்டேஸ்வரி லாபமோ நஷ்டமோ, நல்ல பேரோ கெட்ட பேரோ, என்னைக்கும் முன் வெச்ச கால பின் வைக்க மாட்டேன். மொரவ மூட்டை பூச்சிக்கெல்லாம் பயந்து வீட்டையே கொளுத்தி போடுற பரம்பரையில நான் பிறக்கவும் இல்ல. நடக்கட்டும், என்ன வருதோ பாத்துக்கிறேன். வாங்க ஃபேக்டரிக்கு போலாம். அம்மா ஒரு நிமிஷம். வேண்டாம்மா, நீங்க போக வேண்டாம். நீங்க ரொம்ப கோபத்தோட இருக்கீங்க. இந்த விஷயத்துல எதுவும் அவசரப்பட்டு முடிவெடுக்க கூடாது. நீங்க இருங்கம்மா, நானும் ப்ரூவும் போயிட்டு வந்துடுறோம். அருண், நீயும் ஆதியும் இப்பதான் இவ்ளோ பெரிய விபத்துல இருந்து ரெக்கவர் ஆயிருக்கீங்க. நீங்க யாரும் இப்ப இந்த விஷயத்தை டீல் பண்ண வேண்டாம், அது நல்லா இருக்காது. அது மட்டும் இல்ல, மறந்துட்டியா? கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு யூனியன் மெம்பரை அடிச்சு பெரிய தகராறாச்சே. நான் போனாதான் இந்த விஷயம் பெருசாகாம ஒரு முடிவுக்கு கொண்டு வர முடியும். இல்லம்மா, அது நீங்க 3 பேரும் போக வேண்டாம், நான் போறேன். ஆமா ஆண்டி, என்ன நம்புங்க. என்னால இந்த பிரச்சனைக்கு சொல்யூஷன் கொடுக்க முடியும். இத பாரு ஐஸ்வர்யா, சிச்சுவேஷனை நீ முதல்ல அங்க போறதுக்கு முன்னாடி நல்லாவே புரிஞ்சுக்கோ. இது வாண்டடா நமக்கு செய்யற சதி. கஜேந்திரன் சொன்னதுதான் 100% நிஜம்.
நமக்கு கிடைச்சிருக்கிற ஃபாரின் கான்ட்ராக்ட எப்படியாவது கொலாப்ஸ் பண்ணி இன்டர்நேஷனல் லெவல்ல நம்ம கம்பெனியோட ரெputation டேமேஜ் பண்றதுக்காக அந்த நந்தினி செய்யற சதி வேலை தான் இந்த வேலை நிறுத்த போராட்டம். இந்த போராட்டத்தை ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும்னா நந்தினி கிட்ட வேலை போயிருக்கிற அந்த யூனியன் லீடர் கிட்ட நாம வளைஞ்சும் கொடுக்க கூடாது, அதே நேரத்துல போராட்டத்தை நீட்டிக்க அனுமதியும் கொடுக்க கூடாது. It must be dealt with strong, firm hand. புரியுதா? வணக்கம் மேடம். என்ன சண்முகம், சொன்ன மாதிரி ஆரம்பிச்சிட்ட? நான் சொல்லும் போதுதான் ஸ்ட்ரைக்கை முடிக்கணும். சரிங்க மேடம். ஸ்ட்ரைக் எப்படி போயிட்டு இருக்கு? நீங்க சொன்ன பிளான் படி சூப்பரா போயிட்டு இருக்கு மேடம். வெரி குட். மேனேஜ்மெண்ட்ல இருந்து என்ன காம்ப்ரமைஸ் வந்தாலும் நீ ஒத்துக்க கூடாது. கவலையே படாதீங்க மேடம். இந்த ஸ்ட்ரைக் நடத்திட்டு இருக்கிறது நான் இல்ல, நீங்க தான் மேடம். உங்க பிளான் படி நியூ கான்ட்ராக்ட் ஒர்க் நடக்காது மேடம். அதுதான் எனக்கு வேணும். எனக்கு கிடைக்க வேண்டிய அந்த கான்ட்ராக்ட் அந்த அகிலாண்டேஸ்வரிக்கு கிடைச்சிருக்கு. அந்த கான்ட்ராக்ட் டைம்க்கு முடியக்கூடாது. சொன்ன டேட்டுக்கு டெலிவரி கொடுக்க முடியாம ஆர்டர் மொத்தமும் கேன்சல் ஆகணும். அந்த அகிலாண்டேஸ்வரிக்கு அதனால கெட்ட பேர் ஆகணும். கண்டிப்பா அது நடக்கும் மேடம். ஃபாரின் கான்ட்ராக்ட்ங்கிறதுனால அகிலாண்டேஸ்வரியே நேர்ல வந்து ஸ்ட்ரைக்கை வாபஸ் வாங்குறதுக்கு எந்த லெவலுக்கும் இறங்கி வந்து பேசுவோம். நீ அகிலாண்டேஸ்வரி பேச்ச கேட்டு ஸ்ட்ரைக்கை வாபஸ் வாங்கிடாத சண்முகம். சரிங்க மேடம். இத மட்டும் நீ கரெக்டா பண்ணிட்டனா ஸ்ட்ரைக்கை ஸ்டார்ட் பண்ண உனக்கு ஒரு வீடு பரிசு கொடுத்த மாதிரி இன்னொரு வீடையும் கொடுப்பேன். சரிங்க மேடம். நீங்க எனக்கு இன்னொரு வீடு ரெடி பண்ணுங்க மேடம். வெரி குட். இங்க இருக்கிற மேனேஜரு, இன்ஜினியரு, சூப்பர்வைசரு இவங்க பண்ற அத்துமீறலையும் அடக்குமுறையும் உங்களுக்கு சொல்லி புரிய வைக்க முடியாது. வேண்டாம் சண்முகம் சார், இதெல்லாம் யாரு சொல்லி கொடுத்து நீங்க பேசுறீங்கன்னு புரியாம பேசுறதுக்கு நான் ஒன்னும் எல்கேஜி படிக்கிற குழந்தை இல்ல. ஆண்டி மட்டும் இப்ப இங்க வந்திருந்தா நடக்கிறதே வேற. அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த ஃபாரின் கான்ட்ராக்ட ஓகே பண்ணிருக்காங்கன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். ஹலோ, எல்லாம் எங்களுக்கும் தெரியும் மேடம். மேடம் வந்தா என்ன பண்ணிடுவாங்க? மேடம், ஃபாரின் கான்ட்ராக்ட அவங்க எப்படி ஓகே பண்ணிருப்பாங்கன்னு தெரியும். பெரிய பெரிய ஃபாரின் கான்ட்ராக்ட் எல்லாம் அசால்ட்டா கிடைக்குதுன்னா வேற வேற வழிகள்லாம் வச்சிருப்பாங்க. இதெல்லாம் நல்ல வழியில நடக்க போகுது, அதெல்லாம் எங்களுக்கும் தெரியும் மேடம். யார என்னடா சொல்ற? அவங்க ஆதிக்கடவுர் அகிலாண்டேஸ்வரிடா. ஐசு, என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. ஏன் இப்ப சொல்ல வந்தத பாதியிலே நிப்பாட்டிட்ட? அம்மா கேக்குறாங்களா, சொல்லு. ஐஸ்வர்யா, ஏன் இப்படி அநியாயத்துக்கு மௌனம் சாதிக்கிற? அக்கா எவ்வளவு அமைதியா கேட்டுட்டு இருக்காங்க, ஒண்ணுமே சொல்லாம நிக்கிற. அவங்க பொறுமைக்கும் ஒரு எல்லை இருக்கு. என்ன பண்ணா தெரியுமா, என்ன பண்ணா தெரியுமான்னு சொல்லிட்டு இருக்கே தவிர அந்த சண்முகம் என்ன பண்ணான்னு சொல்லு.
அப்பதானே அக்கா அடுத்து என்ன பண்ணலாம்னு யோசிச்சு ஒரு முடிவு எடுக்க முடியும். ஆண்டி நீங்க கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. இன்னும் எத்தனை பேர் கேட்கணும் உன்கிட்டமா? அதான் கேக்குறாங்கல்ல, சொல்லுன்னு. அவன் வேற யாரையாவது சொல்லியிருந்தா கூட எனக்கு இவ்ளோ கோவம் வந்திருக்காது ஆண்டி. அவன் உங்களை பத்தியே தப்பா சொல்லிட்டான். அத நான் எப்படி உங்ககிட்ட சொல்ல முடியும்? இல்ல ஆண்டி, என்னால அதை சொல்ல முடியாது. உன் அம்மா மாதிரி நீ கிடையாது. நீதான் திருந்துட்டியே, நல்லவளா மாறிட்டியே, இந்த குடும்பத்துக்கு ஏத்த மருமகளா மாறிட்டேன்னு நினைச்சேன். அதுவும் ஏன் தப்புதான். நீ யாருன்னு நான் மறந்துட்டேன் பாரு. புரிஞ்சிருச்சு. நீ யாருன்னு இப்ப எனக்கு புரிஞ்சிருச்சு. அவ்வளவுதான், நீ அவ்வளவுதான். ஐசு, ஐஸ்வர்யா, ஐசு எங்க போற? நில்லு. இனிமே இந்த வீட்ல நான் ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டேன். ஏய் ஐசு, சொன்னா கேளு. ஐசு, நான் தான் சொல்றேன். ஐஸ்வர்யா. நில்லு ஐசு. ஐசு, அக்கா